ரைட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. போதும். சில வருடங்களுக்கு முன்பதாக சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று ஒரு செய்தியை சபையில் நான் கொடுத்தேன். அன்னைக்கு கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்தேன். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ மீண்டும் வருடத்தை துவங்கி இருக்கிற நாம சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதை மனதில் ஒரு ஆர்வமாய் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்னைக்கு உங்களிடத்துல பிரசங்கிக்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வந்து நிற்கிறேன். சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆங்கிலத்தில் எடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தி விருத்தி, எடிஃபிகேஷன், டு பி எடிஃபைடு, பக்தி விருத்தி அடைய வேண்டும். நம்ம வாசித்ததான வசனத்தில் யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று என்ன அடைந்தது? பக்தி விருத்தி அடைந்து. சுவிசேஷம் ஏதோ ஒரு மூலையில ஒரு கார்னர்ல ஒரு சிறிய கூட்டமா இருந்த ஒரு 12 பேருக்குள்ள சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்தது. அந்த 12 பேரை சுவிசேஷம் அறிவிக்கும்படி அர்ப்பணிக்கப்பட்டும் இருந்தது. அப்படி இருந்த சுவிசேஷம் இன்னைக்கு உலகளாவிய பிரபல்யத்தை பெற்று இருக்குன்னா அது கலிலேயா, சமாரியா, யூதேயா எங்கும் பரவி போச்சு. ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை பெற்று தந்துச்சு. ஜனங்கள் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்தார்கள். சுவிசேஷ பிரபல்யம் உண்டாகி நாளுக்கு நாள் சபைகளிலே ஜனங்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள். ரீசன் பிஹைண்ட் திஸ், இதற்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்னன்னா சபை பக்தி விருத்தி அடைந்தது. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பிரபல்யம், இவ்வளவு சுவிசேஷத்தினுடைய வேகம், பார்க்கிற ஜனமெல்லாம் சுவிசேஷத்தை ரிசீவ் பண்ணுது, பெற்றுக்கொள்கிறது, ரட்சிக்கப்படுகிறது, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. சபையெல்லாம் ஆத்துமாக்களின் திரட்சியினால் பெருகிறது. என்னங்க காரணம்? இவ்வளவு சுவிசேஷம் வேகம் எடுத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, எங்கெல்லாம் அந்த சுவிசேஷம் போனதோ அங்கெல்லாம் சபை பக்தி விருத்தி அடைந்தது. பக்தி விருத்தி சபை அடைய அடைய சுவிசேஷத்தினுடைய வேகம் இன்னும் அதிகமாய் கூடிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், இது சபைக்கு மாத்திரமல்ல, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குமே வேகம் எடுத்து ஆசீர்வதிக்கப்பட, ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உயர்வையும் மேன்மையும் அடைவதற்கு, ஒரு தனி மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கும் தேவன் வைத்திருக்கிறதான சொல்யூஷன் பக்தி விருத்தி. தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைகிறவனாக இருப்பானால் வளர்ச்சி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேவன் அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து அவனை பிளஸ் பண்ணுவார். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை தியானிக்க உள்ள போறதுக்கு முன்பதாகவே நீங்க உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆமை எடிஃபைடு, நான் பக்தி விருத்தி அடைந்திருக்கேனா, நான் பக்தி விருத்தி அடைந்த ஆளா இருக்கிறேனா அப்படிங்கிறத உங்களை சுற்றி சம்பவிக்கிற காரியங்களை வைத்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க ஆதாரமா எடுத்து, ஓ இப்படியெல்லாம் இருக்கு, அப்ப நான் இன்னும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறத எண்ணத்தில் கொண்டு வந்து பக்தி விருத்தி அடைய உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க பக்தி விருத்தி? வாட் இஸ் திஸ் எடிஃபிகேஷன்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, பக்தி
பிளஸ் விருத்தி. அதுதான் என்னது? பக்தி விருத்தி. பக்தியில ஏற்படுகிறதான விருத்தி, பக்தியில உண்டாகிறதான வளர்ச்சி, பக்தியில உண்டாகிறதான பெருக்கம், இதைத்தான் வேதம் பக்தி விருத்தி என்று சொல்லுகிறது. டு பி எடிஃபைடு, எடிஃபிகேஷன். 3 காரியம் இதுக்கு உண்டுங்க. ஒன்று, growing in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தேறுவது. பக்தி விருத்தினா என்னது? தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தேறுவது. நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்க என்ன செய்யணும்? வளரணும். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இயேசு நல்லவர் என்று அறிந்து கொண்ட நீங்க அவர் எத்தனை நல்லவர் என்பதை நாளுக்கு நாள் அறிய வேண்டும். இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் நாளுக்கு நாள் அதில் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். கர்த்தரை அறிகிற அறிவுல நமக்கு குறைவு இருந்துச்சுன்னா நம்ம அவரையே சரியா புரிஞ்சிக்கல, அப்புறம் எப்படி அவருக்கு பிரியமா நம்மளால வாழ முடியும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒருத்தரை சரியாய் புரிந்து கொண்டால்தான், அவர் அறிந்திருக்கிறதான அந்த அறிவு எனக்கு இருந்தாதான் நான் அவருக்கு பிரியமா, அவரை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்கு ஏற்றவாறு, அவருக்கு என்ன விருப்பம், அவருக்கு எது வேண்டும் அப்படிங்கிறத அறிந்து நான் செய்ய முடியும், செய்ய முடியும், செயல்பட முடியும். அல்லேலூயா. ஆமா. அப்படி இல்லைன்னா அவர் இஷ்டத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு, அதுல வளர்ச்சி நமக்கு தேவை. 2வது என்னங்க அது? பக்தி விருத்தி. What do you mean to be edified? Growing in the Christian discipline. கிறிஸ்தவ ஒழுக்கத்துல வளர்வது பக்தி விருத்தி. கிறிஸ்தவ ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் வாழலாம்னு என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு சபைக்குள்ளே வந்தீங்களோ, அதுக்கப்புறம் யூ ஹாவ் அ டிசிப்ளின். ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கம் இருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு போறியா? போ. பீடி சிகரெட்டு குடிக்கா? குடிச்சிட்டு போ. இன்னும் சில வீட்டில் பாருங்க, அவனே பாவம் ரொம்ப கடின உழைப்பு உழைச்சிட்டு வந்தான்னு அம்மாமாரே சிலருக்கு வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு போ அப்படிங்கிறது. பெற்றோரே அப்படியெல்லாம் செய்யறது உண்டு. ஏன்? கடினமா உழைச்சிட்டு வரான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படியும் இருக்கிறேன்னு இருந்துட்டு போயாச்சு. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சா, இப்போ அப்படி கிடையாதுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, சினிமா தியேட்டருக்கு போக மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, பீடி சிகரெட்டை தொட மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, பொய் பேச மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, என் வாயில கெட்ட வார்த்தை வராது. நான் கர்த்தருடைய பிள்ளை, இப்படித்தான் வாழுவேன்னு சொல்லி வாழ்வது, அதான் கிறிஸ்தவ ஒழுக்கம். இதுல விசுவாசியாகிய நீங்களும் நானும் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இப்ப எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறோம்? கிறிஸ்தவ ஒழுக்கத்துல நான் வாழுவேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது ஒரே நாள்ல நடந்து இருக்கிற ஒன்று அல்ல. ஒரே நாள்ல எல்லா ஒழுக்கமும் நமக்குள்ள என்ன செஞ்சிடாது, வந்துடாது. அப்போ நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இதுல வளர்ந்து 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 தேவன் விரும்புகிற அந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்தை எட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 3வது, to be edified, growing in the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதே பக்தி விருத்தி. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்.
ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட்டு, ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு வளரணும். வளர்ச்சி இல்லைன்னா நான் தைரியமா சொல்றேன், இதுல வளராத ஆட்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஈஸியா ஓடி போயிடும். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராத ஒரு விசுவாசிக்கு டேஞ்சர், அபாயம். அது ரொம்ப அபாயம். ஆவிக்குரிய ஜீவியத்துல சபைக்கு இத்தனை ஆண்டுகள் வந்தாச்சு, இவ்வளவு காலம் கடந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல growth-ஏ இல்லை. இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாவே ஒரு ஆள் இருக்கு அப்படின்னா டேஞ்சர், அபாயம். என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்து என்ன செய்யுது, காத்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். அந்த பாஸ்டர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து 4 வருஷம் ஆயிருச்சா, 4 வருஷத்துல நீ யாரா மாறிடுறியா, ஒரு சீஷனாய் மாறி விடுகிறாய். யூ பிகேம் அ மினிஸ்டர் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சீஷனை நினைஞ்சிடுறீங்க, மாறிடுறீங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வேலையே என்னதானா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கணும். உங்களை அர்ப்பணிச்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும், ஆத்தும அறுவடை பண்ணுவதும், சபையில ஏதாவது ஒரு பொறுப்புல இருப்பதும், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்வதும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்றார். இந்த 4 வருஷம் மாத்திரம்தான் வளர்ச்சிக்கான காலம். எப்படி நம்ம ஒரு கல்லூரியில போய் ஒரு டிகிரி படித்து டிகிரியை வாங்குவதற்கு 4 ஆண்டுகள் எடுத்துக்கிறோமோ, அதுபோல ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த 4 ஆண்டுகள் என்பது கற்றுக்கொண்டு வளர்வதற்கான அனுபவம். அந்த காலங்கள் 4 வருஷம் முடிஞ்சிருச்சா, நீங்க சபையில கண்டிப்பா ஏதாவது ஒரு ஊழியத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். ஏதாவது ஒரு ஊழியம், பாட்டு பாடுறதோ, வசனம் வாசிக்கிறதோ, இல்லை மீடியா வேலையை பார்க்குறதோ, இல்லை சபைக்கு ஆட்களை கூட்டிட்டு வர்றதோ, ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து சபைகள் இருக்கிறதான ஜனங்களை விசாரிக்கிறதோ, அவங்கள ஏன் வரல, ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தீங்க, இப்படி விசாரித்து அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வது, இப்படி ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செய்யணுமா, செய்யணும். செய்யலைன்னா அவர் சொல்றாரு, 4 வருஷம் ஆயிடுச்சு, நீ எதுவுமே செய்யலைன்னா அதுவும் ஆபத்து, அதுவும் ஆபத்து. என்னைக்குனாலும் சாத்தான் உன்னை என்ன செஞ்சிருவான், காலி பண்ணிடுவான்னு சொல்றார். விசுவாசியே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையாவே இருக்கீங்களா? வளரணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமா. சபைக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது சிஸ்டர்? 10 வருஷம் ஆகுது. அப்படியா? என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றேன், பால் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சாப்பாடு? அது யாருக்குரியது? குழந்தைக்குரியது. அதனால தான் பாருங்க, நிறைய விசுவாசிகளுக்கு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி பால் ஊட்டினா அல்லேலூயா, கர்த்தர் கூட பேசினார், ஆமேன் 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 அல்லேலூயான்னு ஆவியில் நிரம்பி, எங்க பாஸ்டரை போல உலகத்துல ஒரு பாஸ்டர் உண்டா, அவரை போல பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது. ஏன்? என்ன கொடுத்துருக்கிறாரு? பால். அதே பாஸ்டர். இந்த பாலுங்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு வாளியை வைத்திருக்கிறார் மகளே, கர்த்தர் உனக்கு புதிய வாசலை திறக்கிறார் மகனே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். இது என்னது? மில்க். புரியுதா உங்களுக்கு? இத கொடுத்தா நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு லபக்கு 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 லபக்குன்னு அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம், ஓ டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு குடிச்சிடுறது. அதே பாஸ்டர், பாவத்தை விட்டு மனம் திரும்பு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ மனம் திரும்பியே ஆகணும்னு சொன்ன மாத்திரத்துல அது என்னவா மாறிடுது? இப்ப கடினமான உணவு. தொண்டைக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்கி, போக மாட்டேங்கி, இங்க வரைக்கும் போனோன்னு விக்கிறது, முடியல. அடுத்த முடிவு என்னது? சபைக்கு நான் வரவில்லை, பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, மனம் திரும்ப சொல்லிட்டார்,
நான் எப்படி மனம் திரும்புவது? அதனால என்ன செய்ய மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன். நிறைய பேர் குழந்தையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பக்தி விருத்தி அடைய வேண்டும், நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு பால் உணவு வந்தா கூட சந்தோஷமா அல்லேலியான்னு ஏத்துக்கோ. அதே வேளையில நீ பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்லி கடினமான உணவு உனக்கு நேரா வந்தா கூட அதையும் பெற்றுக்கொண்டு உண்டு ஜீர்ணித்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க பக்தி விருத்தி. நம்ம வளர தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மூணும், கர்த்தரை அறிகிற அறிவும், கிறிஸ்தவ ஒழுக்கத்தின் வளர்ச்சியும், ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியும் ஒன்றிணைந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா அவன் பக்தி விருத்தி அடைந்தவன். அல்லேலூயா. அப்ப தேவன் இன்னைக்கு சபையை பார்த்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பதும் விரும்புவதும் அதுதான். நீங்களும் நான் என்ன ஆகணும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தீராத தாகம், அவருடைய அளவில்லாத அந்த விருப்பம் எல்லாம் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதாகவே இருந்துச்சு. சில வசனங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. ரோமர் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும், அவருடைய விருப்பமே அதாங்க. நீங்க எதை நாட வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளே நாடுங்கள்னு சொல்றாரு. 15:2 கூட வாசிங்க. ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பாருங்க, இன்னொருத்தனுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா அதுக்கும் நம்ம கடமைப்பட்டவர்கள் என்ன செய்யறாரு சொல்றார். இது அவருடைய தீராத வாஞ்சை. சபை விசுவாச மக்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதில் பல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு அளவில்லாத ஆசை என்ன செய்தது இருந்தது. சபையே, விசுவாசியே, இன்னைக்கு இந்த விருப்பமும் வாஞ்சியும் உங்க ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் இந்த வாஞ்சையுடையவர்களாய் மாறணும். பக்தி விருத்தி அடைய வேண்டும், அதுல நாம் வளர வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சை நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில காரியங்களை மிக வேகமாக சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். 1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:32 வாசிக்கலாம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். துவங்கும் போது பக்தி விருத்தி அடையவும் அப்படின்னு துவங்கி முடிக்கும் போது அந்த வசனத்துல கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அப்ப பக்தி விருத்தி சபை அடைய வேண்டும், நம்ம ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் நமக்கு உதவி செய்வது தேவனுடைய கிருபையுள்ள வசனம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையுள்ள அந்த வசனம் நம்மளை பக்தி விருத்தி அடைய நமக்கு என்ன செய்யுது, உதவி செய்யுது. வேர்ட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். வசனம் தாங்க நம்மளை பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களோ தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாகும். ஆமென், ஆமென். வசனம் உள்ள போக வேண்டும். இந்த கிருபையுள்ள வசனம் உள்ள எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, அது உள்ள போகட்டும். ஒவ்வொரு நாளும் உங்க கையில இருக்கிற வேத புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. வசனத்தினால் மாற்றம் உண்டாக வேண்டுமா? அல்லேலூயா. கிருபையுள்ள வசனம் அங்க உள்ள ஜனங்களுக்குள்ள போனது, கிரியை செய்தது, சபை பக்தி விருத்தி அடைந்தது. இன்னைக்கு அதே கிருபையுள்ள வசனம் அல்பா ஒமேகா அசெம்பிளி சபையாருக்குள்ளே போக வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், ஒவ்வொருவரையும் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். இதுதான் வாஞ்சை. அல்லேலூயா. 2வது,
1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, இல்ல அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அடுத்து பக்தி விருத்தி உண்டாகணும்னா we need love. அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அடுத்தது 3வது 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கம் தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ரைட். அடுத்து அந்நிய பாஷை. நம்ம எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை வரத்தோடு இருக்கிறோம்னு தெரியல. ஆனா அது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ள நம்ம வர வேண்டாம். இன்னும் நான் அபிஷேகம் பெறல, இன்னும் அந்நிய பாஷைகளில பேசி நான் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, வாஞ்சையோடு கர்த்தரிடத்துல கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. அப்போ உங்களுக்கு வாஞ்சியும் தாகமும் இருந்துச்சுன்னா, அது எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அது ஞாயிறு ஆராதனையாக இருந்தாலும் சரி, வீட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி, உபவாச கூட்டமாக இருந்தாலும் சரி, வாக்குத்தத்த ஜெபமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை வாஞ்சை, உங்களுக்கு தேவை தாகம். அது இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்நிய பாஷையில் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும். அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்கிறாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசினா நமக்கு இருக்கிற எத்தனையோ இருதயத்தின் கவலைகள் கண்ணீர்கள் மாறும், பாரம் குறையும். அனுபவத்தில் சொல்றேங்க, எத்தனையோ நேரங்களில் முடிவெடுக்க முடியாம, எத்தனையோ நேரங்களில் எப்படி செய்வது என்கிறதான பயத்தோடு கலக்கத்தோடு இருந்த காலங்கள்லாம் ஜெபிக்க கூட முடியாது. என்ன சொல்லி ஜெபிக்கன்னு தெரியாது. அந்நிய பாஷையில மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் தீர்வு கொடுப்பார். அல்லேலூயா. இதுதாங்க அந்நிய பாஷையினுடைய மேன்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன கிறிஸ்தவர்கள் என்னத்தையோ போட்டு வளரிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னத்தையோ பேசுறாங்க, அந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. கேலியும் கிண்டலும் பண்ணுகிறவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். முதல்ல அந்நிய பாஷை வரத்தினால் நிரம்பினவர்களை கூட அங்கே இருந்த ஜனக்கூட்டம் கிண்டல் தான் பண்ணுச்சு. அப்போ முதல்லையே நடந்துச்சுன்னா இனி எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அது கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு தேவை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது எனக்கு வேணுங்கிறதான வாஞ்சியோடு விருப்பத்தோடு கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்நிய பாஷைன்னு வரம் இல்லைன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு 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 குறிப்பிட்ட நாட்களை குறித்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதற்குள்ளே கர்த்தரை நான் அபிஷேகம் பண்ணணும், அதற்குள்ளே நான் அந்நிய பாஷையின் வரத்தோடு அபிஷேகம் பெற்று ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து வாஞ்சியோடு கேட்டு பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. எளிமை நிற்போம். ஆண்டுடைய பிரசனத்தில் 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 1, கிருபையுள்ள வசனம் பக்தி விருத்தி அடைய உதவி செய்கிறது. 2, அன்பு. 3வது அந்நிய பாஷை. இவைகளினாலே பக்தி விருத்தி அடையும் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமை நின்று அப்படியே ஸ்தோத்திரம்.